ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட் பாருடா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா? ஸோ பாரு, இட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யூஸ். இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் த வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கான். ஓகே, இப்போ உனக்கு 2 சாய்ஸ் வருது. ஓகேவா? இப்போ பாரு, எ ஃபார்மர் கேன் கல்டிவேட், எக்ஸாம்பிளோட உனக்கு அந்த காஸ்ட் என்னன்னு சொன்னால் ஈஸியாக புரியும். A farmer can cultivate both paddy and sugarcane in the farm land. If he cultivates the paddy, the opportunity cost of the paddy output is the amount of sugarcane output even up. So நல்லா நோட் பண்ணு. அதாவது இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஓகேவா? நீ ஒரு லேண்டு ஓனாக வச்சுருக்க, உன்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டில் பார்த்தீங்கன்னா என்னது பேடியும், பேடினா என்னடா நெல். ஓகே, பேடியும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், சுகர் கேனும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நீ பேடி சூஸ் பண்ணிட்ட. ஓகே, இப்போ பேடியில் கல்டிவேட் பண்ணுறப்போ உனக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீ பேடி வந்து சூஸ் பண்ணுற. அப்போ த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் பேடி அவுட்புட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சுகர் கேன் அவுட்புட் கிவன் அப். அப்போ நீ பேடியை சூஸ் பண்ணுறதுனால அதுக்காக நீ எதை கிவ் அப் பண்ணுற? சுகர் கேனை சாக்ரிஃபைஸ் பண்ணுற இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம சுகர் கேனை சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா? இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு ஒரு ½ அன் ஹவர் உனக்கு ஒரு டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த ½ அன் ஹவரில் உனக்கு நிறையா சாய்ஸஸ் இருக்குது. ஓகே, ஒன்று நீ எக்ஸ்ட்ரா படித்த அப்படின்னா ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணலாம். இல்லை நீ ஏதாவது டிவியில் உனக்கு பிடிச்ச ஷோ பார்க்கலாம், இல்லை அம்மா கூட ஷாப்பிங் போகலாம். இந்த 3 ஆல்டர்னேட்டிவ் யூஸஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சாய்ஸில் எந்த சாய்ஸை நீ சூஸ் பண்ண அப்படின்னா யூ கேன் கெட் த மோர் பெனிஃபிட் அப்படின்னு சூஸ் பண்ணி மற்ற 2 கிவ் அப் பண்ணுற இல்லையா, அதுக்கு பேர் என்னடா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகே, அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பாரு, சங்க் காஸ்ட். ஓகே, சங்க் காஸ்ட்னா மூழ்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இப்போ a cost incurred in the past and cannot be recovered in future is called as the sunk cost. ஓகேவா? அதாவது இப்போ பாஸ்டில் இதை பண்ணியிருப்போம், பட் ஃப்யூச்சரில் எனி காஸ்ட் அந்த இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ தோஸ் டைப் ஆஃப் காஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்? சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஒரு டிசைனை பண்ணுறதுக்காக நீ இப்போ ட்ரெண்டிங் அதுதான். ஓகேவா? அந்த ட்ரெண்டிங்கில் வந்து மார்க்கெட்டில் அது ஒரு கிளாத்தில் ஒரு எம்ப்ராய்டரி அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ அந்த ட்ரெண்டிங் இது வந்து இப்போ அதுதான். ஓகேவா? அதுக்காக நீ என்ன பண்ணுற? புதுசாக ஒரு மெஷினரி வந்து வாங்குற. ஓகேவா? அதை வாங்கி இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். ஓகே, பட் ஃப்யூச்சரில் வந்து அதிலேருந்து கிடைக்கிற ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பார்த்தீங்கன்னா 0. அதை மறுபடியும் நீ யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுற இல்லையா? அப்போ இந்த மிஷினரி இப்போ மட்டும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதான் த காஸ்ட் இன்கர்ட் இன் த பாஸ்ட் பட் கேன் நாட் பி ரெக்கவர்ட் இன் ஃபியூச்சர். இப்போ வாங்குற செலவு பண்ணுறது ஃப்யூச்சரில் அட் எனி காஸ்ட் அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் as the sunk cost. ஓகே தங்கம்? பாரு, this is a historical but irrelevant for future decision, so it is called as sunk. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are unalterable. இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். unrecoverable and if once invested it should be treated as the drown or disappear. once யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னாச்சு? அவ்வளோதான், டிஸப்பியர் ஆயிடுச்சு. again அதை என்ன பண்ண மாட்டோம்? நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சரி, அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். a firm purchases specialized equipment designed for the special plan. the expenditure on equipment is a sunk cost because has no alternative use or opportunity cost is 0. so it is otherwise called as, இதுக்கு இன்னொரு பேர் என்னடா? retrospective cost. once யூஸ் பண்ணிட்டோம், again ஃபியூச்சரில் அதை மறுபடியும் யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னா that is we described as the sunk cost. it is otherwise called as the retrospective cost. okay, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் காஸ்ட். ஓகே, ஃப்ளோட்டிங் காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆல் எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பட் நாட் வித் அசட் கிரியேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணுற செலவு இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்போ லேபர் கொடுக்குற வேஜஸாக இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், பவர் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் இப்போ பண்ணுறோம், பட் எனி காஸ்ட் நம்ம என்னது அதனால் ஒரு நியூ அசட் வந்து கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ தோஸ் டைப் ஆஃப் cost is described as the floating cost. okay, it does not include the purchase of raw material as it is a part of current asset. it includes the payment like wages to workers, transportation charges,
fees for fuel, power and administration. Okay, so floating cost is necessary to run the day to day business of your firm. Okay, so இந்த floating cost எதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணும்? only day to day சின்ன சின்ன செலவு டெய்லி பண்ணுவோம் இல்லையா, டெய்லி லேபருக்கு கொடுக்குற வேஜஸ், சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா that is we described as the floating cost. ஓகே, அடுத்த பாருடா ப்ரைம் காஸ்ட். ஓகேவா, ஸோ ப்ரைம் காஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் காஸ்ட்டையும், வேரியபிள்னா என்ன, ஆஃபன் சேஞ்ச் ஆகக்கூடிய காஸ்ட். ஓகே, அந்த வேரியபிள் காஸ்ட்டையும் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனையும், ஓகேவா, டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஃபேர்மை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக என்னென்ன டைரக்ட் காஸ்ட் பண்ணுறோமோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா that is we described as the prime cost. ஓகே, பாரு, all costs that vary with output together with the cost of administration. Okay, it is described as the prime cost. Okay, simple சொல்லணும் அப்படின்னா என்னடா, prime cost அப்படிங்கிறது variable cost plus cost of administration. Are you clear தாங்க? ஸோ இது வரைக்கும் பார்த்தது simply காஸ்ட்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே பார்க்குறதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காஸ்ட். ஓகேவா, ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம லா பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாரு ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்னம்மா, நம்மளோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக இந்த டைப் ஆஃப் காஸ்ட் என்னவே ஆகாது, ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து டு நாட் சேஞ்ச். ஓகேவா, இப்போ நீ 100 அவுட்புட்லேருந்து 200 அவுட்புட் கொடுக்குற, அந்த 200 அவுட்புட்காக நீ என்ன பண்ண மாட்ட, ஒரு பிளான்ட் வாங்குறதோ இல்லை ஒரு மிஷினரிஸ் வாங்குறதோ அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஃபிக்ஸ்டு அசட்டெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, அப்போ அவுட்புட் வேரி ஆக எந்தெந்த காஸ்டெல்லாம் நோ சேஞ்சோ, ஓகே, ஃபிக்ஸ்டாக இருக்குதோ அந்த காஸ்ட் என்னன்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகேவா, பாரு, in other words, expenses on fixed factor remain unchanged irrespective of level of output, whether the output increased or decreased or even it become zero. Okay, so நம்ம output increase ஆனாலும் சரி decrease ஆனாலும் சரி, நம்ம outputே பண்ணல, நம்மளோட output ஜீரோவாக இருந்தாலும் those type of cost not change. இப்போ permanent labor இருப்பாங்க இல்லையா, permanent workers, அவங்களுக்கு கொடுக்குற சேலரி நம்ம மாதம் மாதம் கொடுத்து தாங்கணும். அதே மாதிரி ரெண்ட் வந்து மாதம் மாதம் கொடுத்து தாங்கணும், ஃபியூயல் பவர் மாதம் மாதம் கொடுத்து தாங்கணும். அந்த மாதிரி ஒரு சில காஸ்டெல்லாம் எவ்வளோ அவுட்புட் சேஞ்சஸ் ஆனாலும் காஸ்ட் வந்து சேஞ்சஸே ஆகாது. அந்த காஸ்ட்டுக்கு என்னடா பேர், ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்ட் ஃபார் ஃபேக்ட்ரி, வாட்ச்மேன் வேஜஸ், பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் சேலரி, payment for minimum equipment and machines and insurance premium, deposit for power, license fees, etc. So அதனால ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சப்ளிமெண்ட்ரி காஸ்ட் ஆர் ஓவர்ஹெட் காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னடா, சப்ளிமெண்ட்ரி ஆர் ஓவர்ஹெட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, நம்ம அவளோட அவுட்புட் எவ்வளோ சேஞ்சஸ் ஆனாலும் அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன ஆகாது, டு நாட் சேஞ்ச். ஓகேவா, அடுத்தது பாரு வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா என்ன, தீஸ் காஸ்ட் ஆர் வேரி வித் லெவல் ஆஃப் அவுட்புட். இப்போ ஒரு சில இது, இப்போ உனக்கு ஒரு 100 யூனிட் ஆர்டர் வருது, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சமாக ஒரு 50 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் நீ என்ன பண்ணிக்கலாம், காஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, லேபர் 10 பேர் இருந்தாங்கன்னா இன்னொரு 5 பேர்த்த நீ சேர்த்திக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் யூ டிஸ்கிரைப்ட் as the வேரியபிள் காஸ்ட். ஓகேவா, அப்போ லெவல் ஆஃப் அவுட்புட் சேஞ்சஸ் ஆக நம்மளோட காஸ்ட்டும் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா those type of cost we described as the variable cost. okay, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருடா, wages for temporary worker, நம்ம எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அப்போதைக்கு சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்கள வேண்டாம்னு சொல்லிடலாம். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம், ஃபியூயல் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஓகே, ஸோ those type of cost we otherwise called as the prime cost, special cost or direct cost. அப்போ நீ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னடா, ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சில லாஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்டை வச்சு we can find out the short run cost curve. ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாரு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு பார்த்து பயந்துக்காத என்னடா இதுன்னு. ஓகேவா, இப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன சொன்னேன், நம்மளோட அவுட்புட் எவ்வளோ ஆனாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அதர்வைஸ் ஜீரோவாய் ஆனாலும் சரி, இந்த காஸ்ட் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பாரு அவுட்புட் பாரு, 0லேருந்து 5, 0, 1, 2, 3, 4, 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் ஈவன் ஜீரோவாக இருந்தாலும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோடா, 1000 constant, no change. okay va, so it is we described as the total fixed cost. okay, par all payments for the fixed factors
of production are known as the total fixed cost. Okay, இது ஒரு hypothetical diagram schedule கொடுத்திருக்காங்க பாரு. diagram schedule பாரு. நம்மளோட அவுட்புட் இன்க்ரீஸ் எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் ஒய் ஆக்சிஸில் காஸ்ட். அப்போ நம்ம அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பட் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்படி இருக்குடா, கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இது அப்படியே ஒரு அசம்ஷன் வேல்யூ சொன்னோம் இல்லையா, TC cost function TC equal to Q cubed minus 18Q square plus 91Q plus 12. Okay, அப்போ அந்த 12 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன, fixed cost. Okay, that means if Q is 0, நம்மளோட output 0 இருந்தாலும் the total cost will be 12, hence it is the fixed cost. Okay, இப்போ இந்த scheduleோட explanation கொடுத்திருக்காங்க பாரு. It would be observed that total fixed cost does not change with output. Even when the output is 0, total fixed cost is 1000. So TFC is a horizontal straight line parallel to x-axis. Okay, so diagramல பாரு, நம்ம output 0 இருந்தாலும் 1000 தான் fixed cost, output increase ஆகி 5 unit இருந்தாலும் 1000 தான். அதனால நம்மளோட diagramல TFC curve எப்படி இருக்கு, இதோட shape என்ன, இதெல்லாம் question வாரல்ல கேட்பேன், நல்லா கேட்டுக்கோ. ஓகே, so TFC curveோட shape எப்படிடா இருக்கும், horizontal straight line parallel to x-axis, x-axis ஈக்குவலா parallel இருக்கும். ஓகேவா, அடுத்து பாரு total variable cost. ஓகே, வேரியபிள்னா என்ன சொல்லியிருக்கேன், all payments to the variable factors of production is called as the total variable cost. அப்போ output increase ஆக ஆக நம்மளோட காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டும் சேஞ்சஸ் ஆகிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா that is we described as the total variable cost. ஓகே, இந்த ஹைப்போதெட்டிக்கல் ஷெட்யூலை பாரு, ஈஸியாக புரிக்கும். இப்போ அவுட்புட் 0 இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா வேரியபிள் காஸ்ட்டு போட மாட்டோம், அப்போ அதுவும் 0 தான். அவுட்புட் ஃபர்தராக 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளோட வேரியபிள் காஸ்ட்டு என்ன ஆகுது, இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். அப்போ அவுட்புட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக நம்மளோட டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு என்ன ஆகுதுடா, தட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஷெட்யூல் அதுக்கேற்ற மாதிரி கர்வ் பாரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாரு, x axisல output, y axisல cost. ஓகேவா, ஸோ ஒரு certain stage வரைக்கும் என்ன ஆகுது, TVC curve என்ன ஆகுதுடா, nothing, 0, TVC is 0, total cost curve 0 இருக்கிறப்ப ஒரு ப்ரொடக்ஷன் கூட இருக்காது. பட் அவுட்புட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக நம்ம டோட்டல் வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகுது, இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ இந்த கர்வோட ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸ் அப்வர்ட். இந்த கர்வோட இது என்னடா, அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கர்வ் என்னது, நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, ஸ்லோப்ஸ் அப்வர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, TC ஈக்குவல் டு Q cubed minus 18Q squared plus 91Q plus 12. இது ஒரு அசம்ஷன் வேல்யூ, என்னவோன்னு நினச்சிக்காது. ஓகே, அப்போ இதில் TVC எப்படி கண்டுபிடிப்போம், அந்த மேலே 12 + 12னு போட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் போட்டோமா, அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் TVC. TVC ஈக்குவல் டு Q cubed minus 18Q squared plus 91Q. ஓகேவா, இப்போ டோட்டல் காஸ்ட்டு, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேவா, அடுத்த பாரு டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னா என்ன, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find out the total cost. பாரு, total cost means the sum of total all payments made in the production. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா that is we described as the total cost. ஓகே, பாரு, total cost is the summation of total fixed cost and total variable cost. தங்க இதை பார்த்து பயந்துக்காத, வெரி வெரி ஈஸி. TC equal to TFC plus TVC. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1000, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து 200. அப்போ டோட்டல் காஸ்ட் எப்படிடா கண்டுபிடிப்போம், TFC ப்ளஸ் TVC. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ 1000, TVC டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 200. ஸோ TFC ப்ளஸ் TVC ஈக்குவல் டு 1200. அதுக்கு பேர் தான் என்னடா, டோட்டல் காஸ்ட்டு கர்வ். ஓகேவா, இதில் TFCங்கிறது +2ன்னு பார்த்தோமா, இந்த இதில் TVC அப்படிங்கிறது என்ன, TF ஃபிக்ஸ்டு காஸ்ட், அந்த அசம்ஷன் வேல்யூ என்ன பார்த்தோம்ல, அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 12, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு Q cubed minus 18Q squared plus 91Q. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம எப்படி இந்த டோட்டல் காஸ்ட்டு கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 12 plus Q cubed minus 18Q squared plus 91Q. ஓகேவா, ஸோ இதை வச்சு we can draw the one hypothetical என்னது ஷெட்யூல். ஓகே, இப்போ நீயே கண்டுபிடி பார்க்கலாம். இப்போ அவுட்புட் என்ன ஆகுது, 0 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன ஆகுது, அவுட்புட் எவ்வளோ ஈவன் 0 இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அது கான்ஸ்டன்ட் 1000. டோட்டல் வேரியபிள் என்ன ஆகுன்னு சொன்னோம், 0 இருக்கிறப்ப 0 தான், பட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோன்னா 200 300 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் எப்படிடா கண்டுபிடிப்போம், TFC ப்ளஸ் TVC. 1000 + 0 ஈக்குவல் டு 1000, 1000 + 200 ஈக்குவல் டு 1200. அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find out the
total cost curve. Okay, அதை வச்சு we can draw the diagram. X axis ல output, y axis ல cost. Okay, first பாருடா நம்ம என்ன curve வரைகிறோம்? TFC 1000 சொன்னா 200 ல இருந்து 1900 வரைக்கும் நம்ம y axis ல போட்டுக்கிறோம். X axis ல 125 output. ஓகேவா? இப்போ first TFC curve வரையலாமா? TFC என்னது? ஈவன் 0 ல இருந்து 5 வரைக்கும் 1000 தான், அதனால parallel line. ஓகே, அடுத்தது TVC பார்க்கலாமா? 0 ல இருந்து 2, இது நீங்க நம்பர் வச்சு டிரா பண்ணி பாருங்க. 200, 300, 400, 600, 900. அப்ப TFC என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பாரு டோட்டல் காஸ்ட் நம்பர் பாருடா. ஃபர்ஸ்ட் 1000. ஓகே, ஃபர்ஸ்ட் 1000. செகண்ட் எவ்வளோடா? 1200. தேர்ட் எவ்வளோ? 1300. ஃபோர்த்து 1400. ஃபிஃப்த்து 1600. அடுத்தது 1900. அப்போ இந்த கவுக்கு என்னடா பேரு? டோட்டல் காஸ்ட். இந்த கவுக்கு என்ன பேரு? டோட்டல் காஸ்ட். ஓகே, இது TFC parallel லைனு, TVC என்னது? இன்க்ரீசிங் லைனு. அடுத்தது TFC ப்ளஸ் TVC ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கர்வு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் என்னடா? டோட்டல் காஸ்ட் கர்வ். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் பாரு. ஃபஸ்ட்டு TC curve is obtained by adding TFC and TVC or curve vertically. TC நம்ம எப்படிடா கண்டுபிடிப்போம்? TFC டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம். அடுத்து பாரு TFC curve remain parallel to x axis indicating the straight line. TFC அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கும். x axis ஈக்குவலா parallel-ஆ straight line-ஆ இருக்கும். TVC curve starts from origin and moves upwards as no variable cost incurred in zero output. Okay, so first இந்த diagramல பாரு total variable cost இங்க 0 ல இருந்து ஆரம்பிக்குதா? 0 ல இருந்து, ஏன்னா 0வா இருக்கிறப்ப வேரியபிள் காஸ்ட்டும் 0 தான். ஃபர்தர் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது TFC and TVC are added. The TC curve starts from TFC and moves upwards. Okay, so அந்த ரெண்டையும் TFC TVC ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப TC curve என்ன ஆகுது? இந்த TFC curveலேருந்து ஓகே ஆர்ஜின் ஆகி எப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது? அப்வர்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அடுத்த பாரு TC curve lies above the TFC curve. TC curve எதுக்கு மேலே இருக்குது? TVC curveக்கு மேலே. ஓகே, ஏன்னா TFCயோட ஸ்டார்டிங் எவ்வளோ? 1000. அப்போ 1000. TVCயோட ஸ்டார்டிங் 0. அப்போ 1000லேருந்து மேலே போக ஆரம்பிக்குது. TC curve அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அடுத்தது TVC curve and TC curve are the same shape பட் பிகினிங் பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா டிவிசியும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு தான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். TC இந்த டயக்ராம் பாரு, TC curve இன்க்ரீஸ் ஆகுது, TVC curve இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேருந்து. TVC வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது, TC வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து ஆரம்பிக்குது. அது கிளியர் தாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்னடா பார்த்தோம்? காஸ்ட்டுனா என்னென்னு பார்த்தோம். காஸ்ட்டு கான்செப்ட்ஸில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் என்னென்ன? ஃபஸ்ட்டு மணி காஸ்ட்டு, ரியல் காஸ்ட்டு, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டு, இம்ப்ளிசிட் காஸ்ட்டு, எக்கனாமிக் காஸ்ட்டு, சோஷியல் காஸ்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, சங்க் காஸ்ட்டு, ஃப்ளோட்டிங் காஸ்ட்டு, ப்ரைம் காஸ்ட்டு, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட். இந்த மாதிரி காஸ்ட்டு கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஷார்ட் டர்ம் காஸ்ட்டுக்கு உள்ள டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா என்ன, டோட்டல் காஸ்ட்டு கவுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆர் யூ கிளியர் தாங்க? தேங்க்யூடா.